ஸோ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா மகிமைகள். ஓகே, சபைக்கு வர வேண்டிய ரிவார்ட்ஸ் சொல்லி பார்க்குறோம். இப்ப வந்து ஒரு கேள்வி கேட்கணும்னு இருந்தேன். என்னதுன்னா, ரிவார்ட்ஸ் வந்து யார் தருவா? கிறிஸ்து தராரா இல்ல தேவன் தராரா? தேவன் தர்றார். தேவன் தராரு. ஓ, எக்ஸாம்பிள் ரெவலேஷன் 22 எதை வச்சு சொல்றீங்க? எங்க படிச்சோம் ஞாபகம் இல்லை, ஆனா படிச்சிருக்கோம். நம்ம இதா உங்களுக்கு தருவார் அப்படின்ற மாதிரி நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, நம்ம ரிவார்ட் சொல்லி பார்த்துட்டு எல்லா இடத்துலயும் நம்ம என்ன பார்த்தோம்? ரிவார்டு வந்து யார் தரா? தேவன் தேவன் தான் நம்மளுக்கு கொடுக்குற சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம எதுனா யாக்கோபு ஜேம்ஸ் 1ஆம் அதிகாரத்துல எல்லா நன்மையான ஈவும் பூர்ணமான வரமும் யார்கிட்ட வருது சொல்லி பார்த்தீங்கன்னா every good and perfect gift is from above, coming down from the Father of heavenly lights. So அதே போல வந்து பாத்தீங்கன்னா நம்ம புதிய பழைய பள்ளி நம்ம பாக்குறோம். நிறைய இடத்துல ரிவார்ட் சொல்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தேவன் தரவதா இருக்க சொல்றோம். எங்கன்னா சங்கீதம் 58:11 இல்லைன்னா சங்கீதம் 18:24. ஸோ இந்த மாதிரி நிறைய வசனங்கள் பார்த்தோம்னா பழைய ஏற்பாடுல முழுக்க பார்க்கும்போது காட் வந்து ரிவார்ட் தரவரா இருக்கா சொல்லி பழைய ஏற்பாடை பத்தி நம்மளுக்கு சந்தேகமே கிடையாது. புதிய ஏற்பாடுல நம்ம தான் மோஸ்டா நம்ம பார்த்தோம் போன வாட்டி பார்க்கும்போது. ஓகேவா? பார்க்கும்போது என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? பரமபிதா பரலோகத்துல இருந்து என்ன பண்றாரா உங்களுக்கு ரிவார்ட் தரா சொல்லி சொல்றாரு. அப்போ ரிவார்டு யார் கொடுக்குறா சொல்லி பார்த்தீங்கன்னா பிதாதான் தராரு சொல்லி நம்ம பார்க்கறோம். ஓகே, அப்படிதான் நம்ம வந்து இந்த பாடத்துல நம்ம பாக்குறதுனாலன்னா ஒவ்வொரு ரிவார்டுமே வந்து யார் தரா? பிதாவாகிய தேவன் தான் தரா சொல்றோம். ஓகேவா? அவங்க நன்மையானதும் தீமையானாலும் அந்த ரிவார்ட் தரது அவங்களுடைய பலனுக்கு ஏற்ற தரது வந்து பாத்தீங்கன்னா தேவன் தான் தரா சொல்லுவாங்க. ஓகே, எதுனா அந்த ஓட்டத்துக்கு வந்துட்டு பிறகு சபையின் அழைப்புக்குள்ள வந்துட்டு பிறகு அந்த ரேஸ்ல ஒலிம்பிக் ரேஸ்ல ஆரம்பத்துல விட்டுட்ட பிறகு அவங்க கடைசி வரைக்கும் ஓடி முடிச்சாங்கன்னா அவங்களுக்கு என்ன கிடைக்குது? அந்த கிஃப்ட் கிடைக்குது. அது யாரு கொடுக்குறாங்க? அது தேவன் தரா சொல்லணும். ஓகே, அப்போ இங்க இது வெளிப்படுத்தல் மட்டும் ஒரு வாட்டி நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ரெவலேஷன் 22ல சொல்லப்படுற அந்த ரிவார்டு யார் கொடுக்கிறது? 22:12 சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. நம்ம இதுல மத்தியில இருந்து ஆரம்பத்துல இருந்து இயேசு கிறிஸ்து சொல்றாரு பரலோகத்துக்கு பிதா தான் என்ன பண்றாரு? அந்த ரிவார்ட் கொடுக்குறாரு சொல்லி பார்க்கணும். கொடுக்கும்போது இங்க வெளிப்படுத்தல் 22ல வந்து கொடுக்கறது யாரா இருக்கு? 12ல இதோ பிதாவாகிய தேவன் சொல்லி பார்க்கணும். ஓகேவா? என்ன கான்டெக்ஸ்ட் படி நம்ம என்ன பார்த்தோம்? பிதாவாகிய தேவன் வந்து இங்க இருந்து பேசுறா சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து வந்து 16ஆம் வசனத்துல பேசுறா சொல்லி பார்க்கிறோம். அதே நேரத்துல இங்க வந்து பாத்தீங்கன்னா நானே ஆல்பா ஒமேகா ஃபர்ஸ்ட் லாஸ்ட் பிகினிங் அண்ட் எண்ட் போட்டிருக்கு. இது முதல் அதிகாரத்துல நீங்க போய் பாத்தீங்கன்னா இங்கேயும் பாத்தீங்கன்னா சிங்காசனம் உட்கார்ந்தவர் என்ன சொல்றாரு? He said to me, it is done. நானே ஆல்பா ஒமேகா ஆரம்பம் முடிவுமா இருக்கிறேன் சொல்றாரு. யாருன்னா சிங்காசனம் உட்கார்ந்திருக்க பிதாவாகிய தேவன் பார்க்கணும். ஓகேவா? He was seated on the throne. ஓகே, சோ இப்போ வந்து நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா பரம அழைப்பு நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம அடாப்ஷன் பார்க்க போறோம். இப்போ நம்ம அதை எங்க பார்க்கலாம்னா ரோமன்ஸ் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். 28 இல்ல 14.
14, 15 அது அதுல. ரோமன்ஸ் 28 தானே சொன்னீங்க? ரோமன்ஸ் 8:8 8ஆம் அதிகாரம் 14, 15. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அதுக்கு அர்த்தம் என்னது? ம்ஹ்ம். யாருக்கெல்லாம் இது பரிசுத்த கிடைச்சதோ அவங்க எல்லாரும் தேவனுடைய புத்திரரா இருக்காங்கன்னு. தேவனுடைய புத்திரரா இருக்காங்க. இப்போ இது நம்ம இன்னொன்னு இதை பிடிச்சி படிக்கலாம் நம்ம. ஃபார் எக்ஸாம்பிள் கொஸ்டின் அதுன்னா வந்து நிறைய பேர் உலகத்திலேயே மத்தி பாத்தீங்கன்னா எனக்கு பரிசுத்த இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்க கிட்ட நம்ம போய் டிஸ்கஸ் பண்ண முடியுமா? கிடையாது. உங்ககிட்ட இல்ல சொல்லி சொல்ல முடியுமா? ஏன்னா கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுவாங்க, என்கிட்டயே பரிசுத்த இருக்கு சொல்லுவாங்க. அது யார் டிஃபைன் பண்ண முடியும்? எப்படி டிஃபைன் பண்றது? பகுத்தறிவு. தேவனை தவிர வேற யாரும் சொல்ல முடியாது இல்லையே, நம்மளால சொல்ல முடியும். அப்ப அவங்களோட கிரியைகள்னாலயா? கரெக்ட், வந்துட்டீங்க. கிரியைனா எந்த கிரியை? அவங்க என்ன மாதிரி கிரியைகள் செய்யறாங்க, விசுவாசத்தின் கிரியை செய்யறாங்களா இல்லையா அப்படின்றத பொறுத்தா. கரெக்ட். பாவம் செய்யும்போது நம்மளும் பாவம் செய்யறோம். இதுக்காக நம்ம மனம் திரும்பணும், அவங்களும் மனம் திரும்பணும். அது நம்ம டிஃபைன் பண்ண முடியாது. அப்போ அது கிடையாது. வேற என்ன கிரியை? சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்களா? அதுவும் அறிவிக்கிறாங்க. எல்லாரும் தான் அறிவிக்கிறாங்க. ஆமா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னதுன்னா நீங்களே சொல்லுங்க. அற்புதங்கள் செய்யறாங்களா? அற்புதங்கள் செய்யறாங்களா? ஆல்மோஸ்ட் வந்துட்டீங்க. அப்போ சத்தியம் இல்லாம இருக்கிறது என்ன ஆயிடுச்சு? பகுத்தறியுது, புரிஞ்சிருக்கு நம்மளுக்கு. எது உண்மை எது பொய். ஓகே, உண்மை எது பொய் எது நம்மளுக்கு தெரிஞ்சதுனால சத்தியவான் எவனும் சத்தத்தை கேட்பான் சொல்ற மாதிரி. அப்போ எது சத்தியம் சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா யோவான் அதிகாரத்துல சொல்லியே என்ன பண்றாரு இயேசு கிறிஸ்து ஏகப்பட்ட வாட்டி பேசியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ரிவார்ட் பத்தி நம்ம சும்மா பார்த்தோம். ட்ரூத் போற பாருங்க. ட்ரூத் சொல்லி போட்டோம்னா இங்க மத்தேயில ஒரு வாட்டி, மார்க்ல 2 வாட்டி, லூக்ல ஒரு வாட்டி. ஆனா யோவான்ல பாருங்க 23 வாட்டி அவரு போட்டு சொல்லி ஏகப்பட்ட வாட்டி சொல்லியிருப்பாரு. சத்தியம் சத்தியம் சொல்லிட்டு, சத்தியத்தை அறிவிக்கும் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், சத்திய ஆவி வரும்போது உங்களுக்கு சகல சத்தியத்துக்குள்ள வழிநடத்தும், சத்தியத்தினால அவங்க பரிசுப்படுத்துங்க, வசனமே சத்தியம். இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஃபேமஸான வசனம் கூட எதுனா பிளாத்து வந்து கேக்குறாரு. ஓகே, நீ 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 தேவனுடைய குமாரன், நீ ராஜாவா சொல்லி கேட்கும்போது யூ ஆர் அ கிங் தென் அப்படி சொல்லும் போது ஜீசஸ் சொல்றாரு, ஆமா நான் ராஜா தான், ஆனா இந்த ரிசல்ட் நான் வந்து சத்தியவனியவனும் என் சத்தத்தை கேட்பான். பாத்தீங்கன்னா சத்தியத்தினாலதான் நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லி பாத்தீங்கன்னா ஒருத்தர் கரெக்டா இருக்கணுங்களா தப்பா இருக்கணும் சொல்ல முடியும். சத்தியம்னா நம்ம ஏற்கனவே பார்த்த வரைக்கும் என்னது இந்த அஸ்திபார போதனைகள். ஓகே, இதுல வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங்கான அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாதான் நம்ம எது தப்பு எது கரெக்ட் சொல்லி சொல்ல முடியும். சரி, இப்போ ஒரு கிளாரிஃபிகேஷன் கொஸ்டின். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜெகோவா விட்னஸ் இருக்காங்க, இல்லைன்னா வேற ஒரு பெந்திகோஸ்டல் மூவ்மெண்ட் இருக்காங்க. அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா சத்தியம் இதுதான் சொல்லி சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது நம்ம சொல்றதுதான் சத்தியம் சொல்லி நம்ம எப்படி சொல்ல முடியும்? கிரேஸ் பைபிள் ஃபெலோஷிப் சர்ச் தான் சொல்றதா சத்தியம் சொல்லி எப்படி சொல்ல முடியும்? நம்ம என்ன பண்றோம் அப்போ? அத பைபிளோட நம்ம வந்து பாக்குறோம். அவங்களுடைய டாக்டரின்ஸ் பார்த்துட்டு அவங்க டாக்டரின் படி என்ன சொல்றாங்க? நம்ம பரிசுத்தமாவது தான் நம்மளுடைய அழைப்பு. ஓகே, பாவம் இல்லாத வாழ்க்கை தான் நம்மளுடைய அழைப்பு சரி சொல்றாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா தேவோட ராஜ்யம் வந்துருச்சு சொல்லி சொல்றாங்க. ஓகே, அப்புறம் இயேசு கிறிஸ்து வந்துட்டார் சொல்லி சொல்றாங்க சில பேர். ஓகே, பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ். அப்புறம் இன்னும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இயேசு தான் தேவன் சொல்லி சொல்றாங்க.
ஓகே. இயேசு கிறிஸ்து தான் வந்து யாவே தேவன் சொல்லி சொல்றாங்க. சோ அப்படி பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம பைபிளோட நம்ம பார்க்கும்போது கண்டிப்பா அது என்ன இருக்கு, தப்பா இருக்கு. அப்போ நம்ம கோர்ல என்ன பாக்குறோம்னா அந்த அஸ்திபார போதனைகள் யார் வந்து இந்த எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துல இருக்கிற போதனைகளை சொல்றாங்களோ அவங்கதான் வந்து சத்தியவான்கள் சொல்லி பார்க்கணும். இதை தவிர்த்து இப்ப நம்மளுக்கே வந்து ஒரு விஷயம் வந்து அது தப்பா இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம எப்பயுமே ஓப்பன் ஹார்ட்டா இருக்கணும், ஓப்பன் மைண்டோட இருக்கணும். எப்பயுமே க்ளோஸ்ட் ஆயிடுச்சுன்னா இது வந்து ஒரு க்ளோஸ்டான ஒரு இதா இருந்ததுன்னா தப்பு. அது அங்க வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அது வந்து ஒரு அமைப்பாயிடுச்சு, டினாமினேஷன் ஆயிடுச்சு, அது வந்து வளராது, அதாவது மூடிச்சு சொல்லி பார்க்கணும். சோ அப்படி இல்லாதபடிக்கு நம்ம எப்பவுமே ஓப்பன் மைண்டோட இருக்கணும். தப்புன்னு செஞ்சுன்னா டக்குனு கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து தயாரா இருக்கும். இதுதான் வந்து ஆரம்பத்துல இருந்து அப்போஸ்தலர்களுக்கு வந்து சொல்லப்பட்ட காரியங்கள். பவுல் வந்து ஒரு விஷயம் தப்பு செஞ்சாருன்னா பவுல் வந்து பேதுரு ஒரு தப்பு செய்யும்போது பவுல் வந்து கண்டிக்கிறார். அது உடனடியே என்ன பண்றாரு பவுல், சரி பேதுரு கரெக்ட் பண்ணிக்கிறார், ஓப்பன் மைண்ட். சோ அந்த மைண்ட் எப்பவுமே இருக்கணும்னு சொல்லி பார்க்கணும். பாத்தீங்கன்னா அந்த மக்கள் தான் என்ன பண்றாங்க, தேவ ஆவியினால் நடத்தப்படுகிற மக்களா இருக்காங்க சொல்லி ஓகே, who are led by the spirit of God சொல்லி பார்க்கணும். அப்போ யார் வந்து அந்த மைண்டோட இருக்காங்களோ, ஓகே, தாழ்மையான இதோட ஏற்றுக்கொள்ற இருதயத்தோட இருக்காங்களோ கண்டிப்பா அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா தேவரோட ஆவியினால் நடத்தப்படுறாங்க. அதே நேரத்துல சத்திய ஆவி வந்து அவங்களுக்கு செய்யப்படும். இது முக்கியமா என்னதுன்னா தேவரோட தெரிந்து கொள்ளுதல் நிமித்தம் இது நடக்குது. இது நம்மளுடைய நம்மளுடைய விருப்பத்தினால நடக்கல, இது தேவரோட தெரிந்து கொள்ளுதல்னால இது நடக்குது சொல்லி அப்படிப்பட்டவங்களும் தேவன் என்ன பண்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா புத்திர ஸ்வீகாரத்துக்கு கொண்டு வர்றாரு சொல்லி இந்த 15 படிச்சிருங்க. இந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தானே நம்முடைய ஆவியனுடைய கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தானே நமக்கு சாட்சி கொடுக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். அடுத்து நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே, கிறிஸ்துவுடனே கூட மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். அவரோடு கூட கிறிஸ்துவோடு கூட நம்ம பாடுபட்டால் அப்படி அங்க போகும் சொல்லுவோம். இதுக்கான ரிலேஷன் வசனம் தான் நம்ம பார்க்க போறோம். பார்த்துதான் அது ஒரு சின்ன பாயிண்ட் நம்ம பார்க்க போறோம். அப்ப பாத்தீங்கன்னா இங்க முழுக்க முழுக்க சபை எவ்வாறு தேவனுடைய பிள்ளைகளா இருக்காங்க சொல்லிப்பாங்க. புத்திர ஸ்வீகாரம் பெற்ற மக்களா. இங்க பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா அடாப்டட் டு சன்ஷிப் சொல்லிப்பாங்க. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து குமாரர்கள் கிடையாது, நம்ம என்ன ஆயிட்டோம், யாரெல்லாம் வந்து தேவ ஆவியினால் நடத்தப்படுறாங்களோ அவங்க என்ன ஆயிட்டாங்க சொல்லி பாத்தீங்கன்னா சன்ஷிப்க்கு வந்துட்டாங்க சொல்லி பார்க்கணும். குமாரத்துக்கு வந்து அதுக்கு அடாப்ட் ஆயிட்டாங்க சொல்லி பார்க்கணும். அப்போ அப்பா எங்க இருக்காங்களோ அங்கதான் வந்து பிள்ளைகளும் வந்து என்ன பண்றாங்க, கூட்டு சேர்க்கிறாங்க. இதனாலதான் வந்து நம்ம இயேசு கிறிஸ்துக்கு நம்ம என்ன பண்றோம், உடன் கோ ஹையர் ஆயிரும் சொல்லி பார்க்கணும். கோ ஹையர் வித் கிரைஸ்ட். இப்போ இதுல வந்து இன்னொன்னு ஒரு சூப்பரான விஷயம் என்னதுன்னா, தேவன் ஃபர்ஸ்ட் ஆல் வந்து கொடுக்கிறவரா இருக்காரு. அவர் அன்பு வந்து என்னதுன்னா அவரு எப்பயுமே வந்து நன்மையான ஈவுகள் தர்றவராதான் இருக்காரு. இப்போ இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா எல்லா காரியங்களுக்கும் அவர் தான் முதல் பேரானவர். அவர் மூலம் எல்லாம் படைக்கப்பட்டது. அவர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய சுதந்திரத்துக்கு ஓகே அதுக்கு வந்து இந்த தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் பிள்ளைகளை அடாப்ட் பண்றாரு. அவங்கள வந்து இயேசு கிறிஸ்துவோடைய அந்த சுதந்திரத்துக்கு ஷேர் பண்றாங்களாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பூமியில வந்து இப்போ அம்பானி இருக்காரு, அவர் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. அவர் ஒரு 10 பேர் வந்து தத்தெடுக்கிறாரு, ரோட்ல போற பசங்களை தத்தெடுத்து சொத்துல வந்து ஈக்குவல் ஷேர் கொடுத்தாருன்னா அவங்க பசங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பொறாம வரலாம், பயங்கர சண்டை போடுவாங்க, பயங்கர இது இருக்கும். ஓகேவா, எப்படி எல்லாத்துலயுமே ஈக்குவலா வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அதுக்காக வந்து அம்பானியோட பையனே என்ன பண்றாங்கன்னா கீழே இறக்குறாங்க. இயேசு கிறிஸ்து அப்படித்தானே வந்தாரு, மரித்தா சொல்லி பாக்குறோம் அவங்களுக்காக. சோ நீதான் கூட்டு வரணும், நீதான் வந்து அவங்களை இது பண்ணணும், நீதான் கூட வாழணும், ஃபர்ஸ்ட் வாழ்ந்துட்டு அதுக்கு நீ கூட்டு வரணும் சொன்னா எப்படி இருக்கும்.
பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்றாரு, சகலத்திலயும் என்ன பண்றாருன்னா அவங்களுக்கு பிதாவின் சித்தத்துக்கு வந்து கீழ்ப்படிய சொல்லி கொடுக்குறோம். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாட்டோட தலைவரா இருக்கட்டும், ஓகே, இப்ப புத்தினா இருக்கட்டும், ஓகே, இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு நாட்டோட தலைவர்கள் இருக்காங்க. அவங்க அந்த ஆட்சிக்கு வர்றதுக்கு என்ன பண்றாங்க, பயங்கரமா பாடுபடுறாங்க. ஓகே, நான் பணக்காரன் மாதிரி சொல்லல. ஒரு ஆட்சி வந்துச்சுன்னா பவர் என்ன பண்ணும், அப்சல்யூட் பவர் கரப்ட்ஸ் பர்சன் சொல்லி சொல்றோம், ஈவில் சொல்லி சொல்றோம் இந்த மூவி பொறுத்த வரைக்கும். பாத்தீங்கன்னா அந்த டிக்டேட்டர்ஷிப் அந்த ஆளுகைக்கு வரணும்னு சொல்லி தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவ வந்து அந்த ஆளுகைக்கு சிங்காசனத்துல உட்கார்ந்துருக்காரு. வலது பக்கத்துல உட்கார வைக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு, நீ ஆளுகை பண்ணணும்னு சொல்லி சொல்றாரு. அப்போ அந்த சிங்காசனத்துல நம்மளையும் வந்து கொண்டு போய் சேர்க்கிறாரு. அதுக்கு யாராவது இடம் கொடுக்க முடியுமா? யாரும் கொடுக்க மாட்டாங்க. புட்டின் வந்து அவர் கூட ஈக்குவலா அவர் தான் வந்து ஆளுகை செய்யணும்னு நினைப்பாரு. ஆனா கிறிஸ்து பாத்தீங்கன்னா அதுவும் இவங்க என்றென்றைக்கு வாழ்கிறவர்கள், மரணமே கிடையாது. நம்ம எப்படியே பார்த்தோம்ல, இம்மார்டாலிட்டி, நித்திய ஜீவன், இம்பெரிஷபிள் பாடி, அப்ப என்றென்றைக்குமே கூட இருப்பாங்களா. அப்படிப்பட்டவங்களை வந்து கிறிஸ்துவோட கூட சுதந்திரவாதிகளா வந்து தேவன் என்ன பண்றாருன்னா ஒரு அமைக்கிறார் சொல்லுவோம். இவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதிய சிருஷ்டியா இருக்காங்க, நியூ கிரியேஷன். இதுதான் வந்து தேவன் ஓய்ந்திருந்த 7ஆம் நாள்ல தேவன் ஓய்ந்திருக்கிறாரு. இந்த ஓய்ந்திருக்கிற நாள்ல வந்து உருவாக்கப்பட்ட ஒரு புது சிருஷ்டி சொல்லுவோம். முன்னாடி பார்த்த சிருஷ்டிலாம் என்னது, அது தேவனுடைய கிரியேஷன் டேஸ்ல வந்து படைக்கப்பட்டது. முதலாம் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள், மரம், செடி, கொடிகள், பறவைகள், மீன்கள், மனித மிருகங்கள் எல்லாம் சேர்த்து மனிதர்கள் வரைக்கும். ஆனா இந்த புதிய சிருஷ்டி வந்து உருவாக்குறது வந்து பாத்தீங்கன்னா இந்த 7ஆம் நாள் தேவன் ஓய்ந்திருக்கிற நாள்ல உருவாக்குறது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி படைப்பு படைச்சது இல்ல, இதுக்கப்புறம் படைச்சது இல்ல, படைக்க போறது கிடையாது. என்னதுன்னா குமாரனின் சாயலுக்கு ஒப்பான ஒரு சரீரத்தை கொடுத்து அவர் மகிமையில போன மாதிரியே இவங்களும் என்ன பண்றாருன்னா மகிமைக்கு கொண்டு வர சொல்லி. ஓகேவா? அதுதான் நம்ம எங்க படிக்கலாம்னா 29ஆம் வசனம், ரோமர் 8:29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற்பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் இருக்கிறதற்கு முன் குறித்திருக்கிறார். இதுதான் நம்ம நேத்திக்கு நம்ம பார்த்த கிளாஸ்ல என்ன பார்த்தோம்னா, அவர் வரும்போது அவருக்கு ஒப்பாய் நாம் காணப்படுவோம். இதுல மகிமையின் சரீரத்துல பார்த்தோம். இப்பொழுது நமக்கு இருக்கிறது வந்து நார்மல் சரீரம். எந்த வசனத்துல பார்த்தோம்? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கரெக்டா? அந்த வசனம் என்ன படிச்சிருங்க ஒரு வாட்டி. பிலிப்பியர் 3:21. அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக, தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக நம்மளுடைய அற்பமான சரீரத்தை மறுரூபப்படுத்துவார். இதுதான் வந்து நம்ம என்ன பண்றோம், இம்பெரிஷபிள் இம்மார்டல் பாடிக்கு வந்து கொண்டு வருது சொல்லி பார்க்கிறோம். மகிமை சரீரத்துக்கு. இதுதான் வந்து தேவன் என்ன சொல்றாரு, தன்னுடைய குமாரன் சாயலுக்கு ஒப்பா என்ன பண்றாராம், அவர்களை மாற்றுகிறார் சொல்லி பார்க்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா ரோமர் எழுதப்பட்டது வந்து ரொம்ப நாள் கழிச்சு. ஓகேவா? ஆனா வந்து பிலிப்பியரு இல்லைன்னா வந்து மத்த புத்தகங்கள்லாம் டிஃப்ரெண்ட் நாட்கள்ல எழுதப்பட்டது. இப்போ ஒருத்தர் வந்து இதுல லெட்டர்ஸ் ஒரு லெட்டர் ஸ்ட்ராங்கான அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாதான் இந்த விஷயத்த வந்து என்ன பண்ண முடியும், ஒரு லெட்டர்ல வந்து எழுத முடியும். டிஃப்ரெண்ட் காலத்துல இப்ப நம்ம படிக்கிறது வேணா வந்து பைபிளை திறந்து டக்குன்னு படிச்சிடறோம். அப்போ ஒரே ஆள் இங்கே எழுதிருக்காரு அங்கே எழுதிருக்காரு அப்படி சொல்ற மாதிரி சொல்லலாம். ஆனா இது வந்து பீரியட் ஆஃப் டைம் எழுதப்பட்டது, காலங்கள். அப்போ கண்டிப்பா வந்து மாற்றப்பட்டிருக்கும் சொல்லி பார்க்கிறோம். இது இவர் மட்டும் எழுதுறதுபடிக்கு சீஷர்கள் எழுதியிருக்காங்க, மத்தவங்களும். யாருன்னா பேதுரு எழுதியிருக்காரு. இந்த மாதிரி மறுரூபப்படுறது இல்லைன்னா வந்து அவங்களுடைய புதிய சிருஷ்டி, புதுசா பிறக்கிற சிருஷ்டியா இருக்கிறாங்க சொல்றது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா பேதுரு எழுதியிருக்காரு. ஓகே, 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்துல இருக்கு, 2ஆம் அதிகாரத்துல இருக்கு. ஓகேவா? அப்ப பாத்தீங்கன்னா இந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்னதுன்னா, இந்த தேவன் வந்து என்ன பண்றாருன்னா சில மக்களை தன்னுடைய புத்திரர்களா கொண்டு போறாராம். அப்போ புத்திரரா போனாங்கன்னா என்ன ஆயிட்டாங்க, கிறிஸ்துவுக்கு சகோதரர்கள் ஆயிட்டாங்க. அதான முதல் பேரானவரின் இங்கேயே போட்டுருவாங்க, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.
அதுல 29ஆம் வசனத்துல என்ன போட்டிருக்கு? ம். சகோதரர்கள். கரெக்ட். ம். ஓகே, சகோதரர்கள் சொல்லி ம். போட்டிருக்கு. ஓகேவா? ம்ஹ்ம். ஆஹ் அவர்களை அவர்களுக்கு முதல் பேரானவர். ஓகே, ம். இருக்கும் பொருட்டு என்ன பண்றாராம்? எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். ம்ஹ்ம். நீதிமான்களாக்கணும் மகிமைப்படுத்துகிறார் சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? ம்ஹ்ம். சோ பார்க்கும்போது தேவனுடைய முன்குறித்தல் படி தேவன் என்ன ம். பண்றாருன்னா, சில பேரை வந்து பிரிட்டிஷன் பண்ணி தேவனுடைய கிறிஸ்துவின் சாயல் ம்ஹ்ம். கோப்பை மாற்றுகிறார். அவங்க யாருன்னா ம்ஹ்ம். கிறிஸ்துவோடைய சகோதரர்கள் சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா அவங்க ம்ஹ்ம். எல்லாருமே யாரு? கிறிஸ்துவோடைய தேவனுடைய பிள்ளைகள் சொல்லி பார்க்கிறோம். ம்ஹ்ம். சில்ட்ரன் ஆஃப் காட், அடாப்டட் சன்ஸ் ம். சொல்லி பார்க்கிறோம். ம். ஓகே, இதுதான் வந்து நம்ம எபிரேயர்ல நம்ம முந்தா நேத்து மண்டே போல பார்த்தோம். ஓகே, ம்ஹ்ம். 2ஆம் அதிகாரத்துல நம்ம என்ன பார்த்தோம்னா, அங்க சன்ஸ் தேவனுடைய பிள்ளைகளை வந்து மகிமையில் கொண்டு வர்றதுக்காக மகிமையின் அதிபதியாகிய கிறிஸ்துவை சரி ம்ஹ்ம். அதிபதியாகிய ம். கிறிஸ்துவை என்ன பண்றாருன்னா உபத்திரத்தில் கொண்டு வருது தேவனுக்கு சரியா இருந்தது சொல்லி பார்க்கிறோம். ம்ஹ்ம். அந்த வசனம் என்ன படிச்சிருங்க 10 மட்டும். ரட்சிப்பின் அதிபதி. ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை ம், மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாயிருந்தது. ஏற்றதா இருந்தது சொல்லி ம். பார்க்கிறோம். அப்போ ம். என்ன சொல்றாங்க சொல்லி பார்த்தீங்கன்னா சன்ஸ் ம்ஹ்ம். தேவனுடைய பிள்ளைகளை. ஓகே, ம்ஹ்ம். அப்போ இயேசு கிறிஸ்துக்கு அவங்க என்ன ஆகிறாங்க சொல்லி பார்த்தீங்கன்னா பிரதர்ஸ். அதனால ம்ஹ்ம். தான் என்னதுன்னா 12ஆம் வசனத்துல வந்து ம்ஹ்ம். உமது நாமத்தை என் சகோதரர்கிட்ட நான் அறிவிப்பேன்னு சொல்லி ம்ஹ்ம். சொல்றாரு இயேசு கிறிஸ்து. ம்ஹ்ம். ஓகே, நான் ம். முழுமையா என்ன பண்றேன் உண்மை நம்பிக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. ம்ஹ்ம். அதே நேரத்துல என்ன சொல்றாரு சொல்லி பார்த்தீங்கன்னா தேவன் கொடுத்த பிள்ளைகள். ம்ஹ்ம். Okay, ஒரு மூத்த சகோதரர் எப்படி சொல்லுவாங்கன்னா, மூத்த வீட்டுல மூத்த ம்ஹ்ம். ஆட்கள் எப்படி சொல்லுவாங்கன்னா, ம்ஹ்ம். தன்னுடைய பிள்ளைகள் சொல்லி சொல்ற மாதிரி இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, ம்ஹ்ம். தேவனுடைய பிள்ளைகளை ம். வந்து என்னுடைய பிள்ளைகள் சொல்லி அவரும் வந்து சொல்றாரு சொல்லி பார்க்கிறோம். ம்ஹ்ம். Okay. அதனால பிள்ளைகள் மாம்சம் ரத்தம் உடையவராக இருக்க அவரும் வந்து ம்ஹ்ம். ம்ஹ்ம். நமக்காக பாடுபட்டு மரணத்திலிருந்து விலக்கி ம்ஹ்ம். பிரதான ஆசிரியரா இருந்து இந்த நாள் வரைக்கும் பரிந்து பேசுகிறதா இருக்காரு சொல்லி பார்க்கிறோம். ம்ஹ்ம். ம். அப்போ நம்ம கிறிஸ்துவோட சேர்ந்து நம்ம இருக்கிறது ம்ஹ்ம். சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? ம்ஹ்ம். இங்கே அடாப்டேஷன் அது சன்ஷிப் சொல்றது நம்மளும் ஒரு குமாரர்கள் சொல்றதுக்கு வந்து இங்க வந்து இவ்வளவு வசனங்கள் நம்ம பார்க்கிறோம். ஓகேவா? ம்ஹ்ம். இப்ப 10லயும் நம்ம பார்க்கிறோம். ஓகே, இதே போல நம்ம எபேசியர்ல நம்ம பார்க்கலாம். எபிஷியன்ஸ் ம்ஹ்ம். ம். எபிஷியன்ஸ் 1ஆம் அதிகாரம் இது பாத்தீங்கன்னா 3ஆம் வசனத்துல இருந்து. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ம், நமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே ம், பிரியமானவருக்குள் நாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். சுவிகார புத்திரர் ஆக்கும்படிக்கு தேவன் நம்மள என்ன பண்றாரா முன்குறித்து. முன்குறித்திருக்கிறார். சுவிகார புத்திரர் சொல்றது நல்லது அடாப்டட் டு சன்ஷிப் சொல்லிப்பாங்க. ம்ஹ்ம். தேவனுடைய ம்ஹ்ம். அடாப்ஷன். ஓகே, அதுக்கு கிறிஸ்து மூலமா நம்மள வந்து என்ன பண்றாராம் ம்ஹ்ம். தேவன் முன்னதாகவே என்ன பண்றாரு ம். முன்குறித்திருக்கார் சொல்லியிருக்காரு. ஓகேவா? ம்ஹ்ம். இதான் இந்த மகிமை. இததான் வந்து ம்ஹ்ம். நம்ம கண்களை வந்து திறக்கப்படணும் சொல்றதை நம்ம நேற்று பார்த்தோம். எங்கன்னா ம். இந்த இதுலயே வந்து 18ஆம் வசனம். ஓகே, ம்ஹ்ம். சரி. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் சும்மா என்ன போட்டிருக்கேன்னா வந்து சன் சொல்லி போட்டிருக்கேன். ம். ம். இங்க எத்தனை வாட்டி வந்து இந்த ரோமர்ல இருந்து அடாப்டட் ம். சன்ஷிப் சொல்லி வருது பாத்தீங்கன்னா, ம்ஹ்ம். இங்க ஒரு வாட்டி நம்ம வந்து 15ல நம்ம படிச்சிட்டோம் அடாப்டட் ம். சன்ஷிப் ம். சொல்லிட்டு. ம். 8:23 இருக்கு பாருங்க. ம்ஹ்ம். eagerly wait for our adoption to sonship. அது ம்ஹ்ம். தமிழ்ல படிங்க 8:23. அதுவுமல்லாமல் ஆவியின் முதற் பலன்களைப் பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். நம்மளுடைய ரட்சிப்பு நிறைவேறதுக்காக நம்ம என்ன புத்திர சுவீகாரம் ஆவறதுக்கு நம்ம என்ன பண்றோம் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். ஓகேவா? சோ இது ஒரு விஷயம். அடுத்தபடியா வந்து எங்க இருக்குன்னா ரோமர் 9ஆம் அதிகாரத்துல இருக்கு. 9:4. எத்தனை வாட்டி வந்து இந்த அடாப்டட் சன்ஷிப் சொல்லி வருது சொல்லி பார்க்கலாம்.
ம்ஹும். அவர்கள் ம். இஸ்ரவேலரே, புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவாராதனையும் ம். வாக்குத்தத்தங்களும் அவர்களுடையவைகளே. நம்ம ஏற்கனவே என்ன ம்ஹும். பார்த்தோம்? இந்த ம்ஹும். புத்திர சுவீகாரம் ஆவறதுக்கு தகுதி யாருக்கு இருந்தது? இஸ்ரவேல். அவங்களுக்கு தான் இருந்தது. ம். ஓகே. ம். அவங்களுடைய அவிசுவாசத்தினால அது என்னாச்சு? ம்ஹும். ம்ஹும். புறஜாதி மக்களாக்கி நம்மளுக்கு வந்து ம்ஹும். வந்துருச்சு. இதுதான் வந்து பவுல் என்ன ம்ஹும். சொல்றாருன்னா, ம்ஹும். இங்க 24ஆம் வசனம் அதுலயே ம்ஹும். என்ன ஆயிடுச்சு? என்னுடைய ஜனங்கள் அல்லாத ஜனங்களே என்ன ம்ஹும். ஜனங்கள்? அது படிச்சிருக்க 24, 25. அவர்கள் யூதரிலிருந்து மாத்திரமல்ல, புறஜாதிகளிலுமிருந்து நம்மை அழைத்திருக்கிறாரே. ம். அந்தபடி எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்றும், சிநேகிக்கப்படாதிருந்தவைகளை சிநேகிக்கப்படாதவர்கள். ம். சிநேகிக்கப்படாதிருந்தவைகளை சிநேகிக்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லி அழைப்பேன். அழைப்பேன். அடுத்த வசனம். நீங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்லவென்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட இடத்திலே அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள் என்று ஓசியாவின் தீர்க்க தரிசனத்தில் சொல்லி இருக்கிறது. பாத்தீங்களா? ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள், சில்ட்ரன் ஆஃப் த லிவிங் காட். நம்ம என்ன ஆயிட்டோமா? சபை. அதனாலதான் பவுல் வந்து டைரக்டா என்ன எழுதுறாருன்னா, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனாலதான் எபேசு மக்களா இருக்கட்டும், ரோமர்களா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து இன்னும் சில வசனங்கள் பார்க்கலாம். அதான் பாத்தீங்கன்னா எபிரேயர் புத்தகத்துல கூட பாத்தீங்கன்னா புத்திர சுவீகாரம் சொல்லி சொல்றாங்க. இது சில்ட்ரன் ஆஃப் காடா வந்து தேவன் சபை இருக்கிற புறஜாதி மக்கள். சபை சொல்லும்போது யூதர்களும் இருக்காங்க, புறஜாதிகளும் இருக்காங்க சொல்லி எல்லாரையுமே தான் வந்து குறிச்சு சொல்லியிருக்கோம். ஓகேவா? யூதர்கள், அதுவும் பாத்தீங்கன்னா யூதர்கள் சில பேர் மட்டும் தான். அதனால 27ஆம் வசனத்துல நம்ம படிச்சோம்னா, ஆனா இஸ்ரவேலை குறித்தோ அது படிச்சிருக்கேன். அல்லாமலும் இஸ்ரவேல் புத்திரருடைய இலக்கம் சமுத்திரத்தின் மணலத்தனையா இருந்தாலும் மீதியா இருப்பவர்கள் மாத்திரம் ரட்சிக்கப்படுவார்கள் என்றும். பாருங்க, மீதியா இருக்கிறவர்கள் கொஞ்சம் பேர் மட்டும் தான் வந்து ரட்சிக்கப்படுவாங்க. எல்லாருமே ரட்சிப்படைய மாட்டாங்க. அப்போ மீதியானவர்கள் எப்படி எக்ஸாம்பிள் நம்ம புரிஞ்சுக்கலாம் சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு கேக் இருக்கு. அந்த கேக் வந்து எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறீங்க. எல்லாம் ஷேர் பண்ணி காலி ஆயிடுச்சு. மிச்சம் மீதி என்ன இருக்கும்? க்ரம்பிள்ஸ், கிரம்ஸ், மிச்சம் மீதி இருக்கும் சொல்லி போகிறோம் கொஞ்சம். ஏன்னா எல்லாமே காலி ஆயிடுச்சு. ஆனால்தான் இதோட டெப்த், இதோட ஆழத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னா எங்க புரிஞ்சுக்கலாம்னா 29ஆம் வசனத்துல புரிஞ்சுக்கலாம் இந்த மீதியானவர்களுடைய ஆழத்தை. அல்லாமலும் ஏசாயா முன்னே சொன்னபடி சேனைகளின் கர்த்தர் நமக்குள்ளே ஒரு சந்ததியை மீதியாக வைக்காதிருந்தாரானால் நாம் சோதோமை போலாகி குமோராவுக்கு ஒத்திருப்போம். பாருங்க, சோதோம் குமாரா சொல்றது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். லோத்து நாட்கள் முற்றிலும் அழிவு, கம்ப்ளீட் டிஸ்ட்ரக்ஷன், ஒட்டுமொத்தமா அந்த ஜனங்களே காணாம போயிட்டாங்க. ஆனா என்னதான் இங்க என்ன சொல்றாரு? ஒரு சந்ததி லெஃப்ட் அஸ். பாத்தீங்கன்னா ரெமனன்ட் கொஞ்சம் பேர், ஒன்லி த ரெமனன்ட் ஃபியூ இஸ்ரேலுக்கு மட்டும் தான் என்ன பண்றாங்க? காப்பாற்றப்படுறாங்க. அது எத்தனை பேர் சொல்லி பாத்தீங்க? எத்தனை பேர் அவங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் நாட்டுல காப்பாற்றப்பட்ட மீதியானவர்கள் எத்தனை பேர்? இங்க ரட்சிப்புனா நம்ம என்ன பார்த்தோம்? இந்த வசனம் சொல்லிடுறேன். ரட்சிப்புனா என்னது? இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கு, இஸ்ரேல் மக்களை நீங்க நம்ப வேண்டியது என்னதுன்னா, இயேசு கிறிஸ்து ஆண்டவர், மெசியா அவர்தான் ஆண்டவர் சொல்லி நீங்க விசுவாசிக்கணும். சங்கீதம் 110:1 சொல்றபடிக்கு அவர்தான் தேவனுடைய வலது பஸ்ல உட்கார்ந்திருக்கிறார், அவர்தான் ஆண்டவரா இருக்கார் சொல்லி சொல்றோம். 3வது விஷயமா என்ன நம்பினவங்க? தேவன் அவரை மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுப்பினார் சொல்லி நீங்க கண்டிப்பாக நீங்க விசுவாசிக்க வேண்டிய சொல்லி சொல்லணும். அப்ப ரட்சிப்பு இருக்கு சொல்லி பார்க்கணும். ஓகேவா? அப்போ அந்த மாதிரி விசுவாசிச்சவங்க எத்தனை பேரு? ஃபர்ஸ்ட் பெந்தேகோஸ்து நாளுக்கு முன்னாடி, பெந்தேகோஸ்து நாள் வரைக்கும் ஒரு 70-72 பேர் கிட்ட இருந்தாங்கல்ல அப்போஸ்தலரா? ஆமா, அது இருந்தாங்க. அதுக்கப்புறம் 120 பேர். 120 பேர். கரெக்டா? அப்போ யோசிச்சு பாருங்க, நீங்க கணக்கால மனத்தனையா இருக்காங்களாம். ஆனாலும் எத்தனை பேர் சேவ் பண்ணப்பட்டாங்க? ரொம்ப 120 பேர். மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா 3000 பேர் சேர்க்கப்படுறாங்க. எங்க சொல்லி? மத்த தேசத்துல இருந்து வந்து இஸ்ரேல் மக்கள். நான் இங்க இருக்கிற இஸ்ரேல் மக்கள் சொல்றேன். இஸ்ரேல்ல இருக்கிற, இல்லைன்னா இஸ்ரேல் நாட்டுல இருக்கிற இஸ்ரேல் மக்கள் சொல்றேன். பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா 120 பேர் தான். மேபி பெந்தேகோஸ்து நாளுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் பேர் ஆட் ஆயிருக்கலாம். ஆனா அது வரைக்கும் இயேசு கிறிஸ்து 3.5 வருஷம் பிரசங்கம் பண்ணதுல எத்தனை பேர் சேர்க்கப்பட்டாங்க?
இந்த 120 பேர் தான். ஏன்னா அவங்களுக்கு தான் பரிசு கொடுக்கப்பட்டது. ஓகே, இங்க டைரக்டா வசனமே இருக்கு சொல்லி போட்டோம். ஓகே, அவ பாத்தீங்கன்னா அந்த அளவு வந்து ரொம்ப கம்மியான மக்கள் தான் இஸ்ரேல் மக்கள் இருக்காங்க. புரஜாதி மக்களுக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த வாய்ப்பு வந்து போயிடுச்சு சொல்லி பாக்குறோம். கிழக்கில இருந்து மேற்கில இருந்து என்ன பண்றாங்க, அந்த ஆபிரகாமின் பந்தியில வந்து பந்தி இருக்கிறாங்க. ஆனா ராஜ்யத்தின் புத்திரரும் புறமான இருளிலே தள்ளப்பட்டார்கள் சொல்ல மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு, புத்திர ஸ்வீகாரம் சொல்ற அந்த வாய்ப்பு, மேல பார்த்த வாய்ப்பு வந்து என்ன ஆயிடுது, உங்களை விட்டு போயிடுச்சு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சோ இதுதான் வந்து அப்போஸ்தலர் பவுல் வந்து என்ன பண்றாரு, ரொம்ப வேதனை அடைவார். எல்லாரும் இஸ்ரேல் மக்கள் ரட்சிக்கப்படணும்னு சொல்றது என்னோட ஆசையா இருக்கு. ஆனா ஆனா என்னால முடியலையே சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுவார் சொல்லி போட்டு. என்னன்னா 10ஆம் வசனம் அதிகாரத்துல 10ஆம் வசனம் 10:2 படிங்க. எல்லாம் 10:1-2. சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாயிருக்கிறது. தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். ஆகிலும் அது அறிவுக்கு ஏற்ற வைராக்கியம் இல்லை. எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். ஓகே, பாயிண்டே அதான். அவங்க மிஸ் பண்ண காரணமே என்னதுன்னா அவங்க சுயநீதியில் நிக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா சத்தியத்தினால் அறிவீர்கள் சொல்லும்போது, இப்போ அப்ப இருக்கவங்களும் இஸ்ரேல் மக்கள் என்ன சொல்லுவாங்க, நாங்க வந்து தேவனை பற்றி கொள்றோம், நாங்க தேவனோட பிள்ளைகள் சொல்லும்போது இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, நீங்க தேவனோட பிள்ளைகள்னா என்னை ஏற்றுக்கொள்வீங்க, நீங்க என்னை ஏற்றுக்கொள்ளல அப்ப நீங்க யாரோட பிள்ளைகள் சொல்லி பாத்தீங்கன்னா பிசாசின் பிள்ளைகள் டேரக்டா சொல்லிடுறாரு. யோவான் 8ஆம் அதிகாரம் 44 அந்த இதுல மேல அந்த பிசாசு சொல்லிடுறாரு. அப்ப பாத்தீங்கன்னா அவங்க கிளைம் பண்ணலாம், ஆனா சத்தியத்தினால தான் என்ன பண்ண முடியும், அதை வந்து டிஃபைன் பண்ண முடியும் சொல்லி பார்க்கணும். சோ இங்கேயே நம்ம பார்த்தது என்னதுன்னா புத்திர ஸ்வீகாரம் சொல்லும்போது இந்த மக்களை சொல்றாங்க சொல்லி பார்க்கணும். அவங்களுக்கு அவங்களும் வந்து இருந்தாங்க, ஆனா அவங்களோட வாய்ப்பு வந்து அவங்களுக்கு கிடைக்கப்படல சொல்லி பார்க்கிறோம். இங்க 1 கொரிந்தியர் 1:9 பாருங்க. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். என்ன பண்ணிருக்காராம், அவரோட ஐக்கியமா இருக்கிறது. ஐக்கியம்னா என்னது, ஒன்னா இருக்கிறது, ஃபெலோஷிப். ஓகே, 2 பேரும் சேர்ந்து இருக்கிறது. அதுக்காக என்ன பண்றாரு, அழைத்திருக்காராம். அழைப்பின் காரணம் பாருங்க, அவரோட கூட ஒன்றா இருக்கிறது. ஓகே, அதுதான் கிறிஸ்து சொல்றாரு, நான் வந்து உங்களை வந்து கூட்டு போறேன், நான் இருக்கிற இடத்துல கூட்டு போறேன், உங்களுக்காக ஒரு இடத்த ஆயத்தம் பண்றேன் எல்லாம் சொல்றது. அதுதான் அவர் வரும்போது அவருக்கு ஒப்பாய் நம்ம அவரை தரிசிப்போம் சொல்லும்போது அந்த சரீரத்திலேயே என்ன பண்றோம், எல்லாத்துலயும் குமாரனுக்கு ஒப்பாய் தேவன் என்ன பண்றாராம், குமாரன் சாயலுக்கு ஒப்பாய் நம்மளையும் மாத்துறான்னு சொல்லி போகிறோம். இது நம்மளோட கிரியை, குமாரனுக்கு ஒப்பாய் நம்ம மாறுறது. அது என்ன சொல்றாங்க, நிறைய பேர் பரிசுத்தமாவது தான் அந்த குமாரனுக்கு ஒப்பாய் மாத்துறது சொல்லிட்டு. அது கிடையாது. அது என்ன சொல்றாங்க, பாடிலி டிஃபினிஷன். ஓகே, தேவனுடைய அந்த கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் நம்ம மரிச்சு பரலோகம் மரிச்சு கிறிஸ்துவின் வருகையில நம்ம எடுத்துக்கொள்ளும் சரி, இல்லைன்னா இயேசு கிறிஸ்து வரமேது உயிரோடு இருக்க சில பேர் என்ன பண்றாங்க, மறுரூபமாக்கப்படுறதும் சரி, அப்ப நடக்கிற ஒரு விஷயம் சொல்லி போகணும். என்னதுன்னா குமாரன் சாயலுக்கு ஒப்பாய் நம்ம மறுரூபமாக்கலாம் சொல்லி போகணும் பிள்ளைகளை. அப்போ நம்ம அவரோட கூட எப்பவுமே இருக்க முடியும் சொல்லி போகணும். இந்த பாயிண்ட் தான் நம்ம இங்க பாக்குறது. இதே போல க்ளோஸ் 2 கொரிந்தியர்லயும் நம்ம பாக்கணும்னா இது படிங்க, 2 கொரிந்தியர் 6:18. அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமா இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். இங்க என்ன கான்டெக்ஸ்ட் சொல்றாரு, 16 படிக்கலாம். அங்க ஐடல் வொர்ஷிப் பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஓகேவா, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் என்ன, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று
தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் சுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அசுத்தமானது தொடாதிருங்கள் சொல்றாங்க. இந்த உலக ஜனங்கள் இதுல இருந்து அடுத்து அப்போது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்லுகிறார். ஓகே, தொடர்ச்சியா வந்து என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, இந்த பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள் நீங்க திருப்பி என்ன பண்ணாதீங்க, போய் ஐடல் வர்ஷிப்ல போயிடாதீங்க. நீங்க தேவனோட பிள்ளைகள் என்ன பண்றீங்க, இந்த விக்கிர ஆராதனைக்கு நீங்க போனீங்கன்னா ஜீவனுள்ள தேவனுக்கும் இந்த விக்கிரத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நீங்க தேவனோட ஆலயமா இருக்கீங்க, தேவன் உங்களுக்குள்ள வாசம் செய்யறாரு, நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருக்கீங்க, தெரிஞ்சுக்கோங்க சொல்லி சொல்றாரு. நான் உண்மையிலும் என் அவர்கள் நம்மிலும் இருக்கும்படிக்கு நான் வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்லி சொல்லுவார்ல. 17ஆம் அதிகாரம் 20, 21, 24. அதே போல கலாத்தியருக்கு வரோம். 4:5 கலாத்தியர். காலம் நிறைவேறின போது திடீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். நீங்க புத்திரரா இருக்கிறதுபடியால என்னது, யுவர் அடாப்டட் சன்ஸ். நீங்க வந்து தேவனுடைய புத்திரரா இருக்கீங்களா? ஆகையால் தேவன் என்ன பண்றாராம், அவருடைய ஆவியை உங்ககிட்ட கொடுக்குற மாதிரி என்னது, அந்த குமாரத்துவத்தோட ஆவியை சொல்றாங்க சொல்லி பாக்குறோம். இந்த வசனத்தை வந்து நிறைய பேர் என்ன புரிஞ்சுப்பாங்க சொல்லி பாத்தீங்கன்னா, தேவன் கிறிஸ்துவின் ஆவியை தராங்க சொல்லும் போது ஓகே பரிசுத்த அனுப்பிச்சார் பாத்தீங்களா, அதான் சொல்லி வச்சுக்கிறாங்க. இங்க அப்படியே போட்டிருக்கு இல்ல. இத நீங்க இதுல திருவிழுக்கிற படிங்க எப்படி பார்க்கலாம். கலாத்தியர் 4:5. கடவுள் தன் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா தந்தையே என கூப்பிடுகிறது. ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள் தான். பிள்ளைகளாகவும் உரிமை பேறு உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். இது கடவுளின் செயலை. என்னதுன்னா நம்ம அப்பா பிதாவே சொல்ற புத்திர சுவீகாரத்தின் ஆவி. ஓகே, எப்படி கிறிஸ்து வந்து அப்பா சொல்லி ஃபாதர் சொல்லி சொல்றாரோ அதை குறிச்சு கேட்கும் போது அங்க இருக்கிற இவங்க என்ன சொல்றாங்க, யாருன்னா ஃபார் எக்ஸாம்பிள் யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்துல 28, 29 இருந்து யோவான் 10:29. ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாய் இராதபடியினால் விசுவாசியாய். யோவான் 10ஆம் அதிகாரம் 31 படிங்க. 31. அப்பொழுது யூதர்கள் மறுபடியும் அவர்கள் மேல் கல்லெறியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் என் பிதாவினாலே அநேக நற்கிரியைகளை உங்களுக்கு காண்பித்தேன், அவைகளில் எந்த கிரியை நிமித்தம் என் மேல் கல்லெறிகிறீர்கள் என்றார். யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நற்கிரியைகளின் நிமித்தம் நாங்கள் உன்மேல் கல்லெறியவில்லை, நீ மனுஷனாயிருக்க உன்னை தேவன் என்று சொல்லி விதமாக தேவதூஷணம் சொல்லுகிறபடியினால் உன்மேல் கல்லெறிகிறோம் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்க, தேவ வாக்கியம் தவறாததாயிருக்க
பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே தேவதூஷணம் சொன்னாய் என்று நீங்கள் சொல்லலாமா? ஓகே. அப்போ அதை கேட்டு என்ன பண்றாங்க 39ல, இது நிமித்தம் அவர்கள் மறுபடியும் அவரை பிடிக்க தேடினார்கள். அவரோ அவர்கள் கைக்கு தப்பி யோர்தானுக்கு அக்கறையிலே முன்னே யோவான் ஸ்நானம் கொடுத்து கொண்டிருந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு, நான் தேவனுடைய குமாரன் சொல்லி சொல்றாரு. தேவனுடைய குமாரன் சொல்லி கிளைம் பண்ணாலே இல்ல பிதா வந்து அப்பா சொன்னாலே என்ன ஆயிடுது, அவங்க தேவன் சொல்லி சொல்லிடுறாங்க. ஓகே, அப்ப பாத்தீங்கன்னா ஏன்னா அந்த ஸ்தானத்துக்கு போறதே என்னதுன்னா காட், அவருடைய குமாரன். பாத்தீங்கன்னா இங்க நம்ம படிக்கிறது கலாத்தியர் 4ஆம் வசனத்துல நம்ம பாக்குறது என்னதுன்னா, இந்த அழைப்பு வந்து என்னதுன்னா புத்திர ஸ்வீகாரத்துக்கு போறோம்னா அந்த புத்திர ஸ்வீகாரத்தோட அழைப்பு என்ன அழைப்பு, நம்மளும் ஒரு காடு, அவருக்கான ஒரு அழைப்பு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சோ அதனாலதான் வந்து நம்ம ஆர் யூ நாட் காட்ஸ், யாரெல்லாம் வந்து தேவரோட பித்திரரா இருக்குங்களோ அவங்க எல்லாம் என்ன, யார் அவங்க, கடவுள்கள். அதான் நம்ம சங்கீதம் 83 படிக்கிறோம்ல, சங்கீதம் 83 அதான் படிச்சோம். 83:6 83 82 நினைக்கிறேன். 80. Because we are the sons of the Most High. I say you are gods, because you are all sons of the Most High. Sons of the Most High இருந்தாங்கன்னா என்ன ஆயிடுவாங்க அவங்க, அவங்களும் கடவுளா இருக்காங்க, கடவுளா இருக்காங்க. சோ இதுதான் வந்து கிறிஸ்து சொல்றாரு. அப்ப இங்க பார்க்கும்போது நம்ம கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்துல நம்ம இங்க பார்க்கும்போது என்ன பாக்குறோம்னா, தேவனுடைய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, அவங்க அப்பாவை வந்து பிதாவே சொல்லி சொல்றாரு, ஃபாதர் சொல்லி சொல்றாரு. அதே போல கிறிஸ்து போலயே நம்மளும் என்ன பண்றோமா, காட வந்து பிதாவே சொல்றதுக்கு வந்து நம்மளுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்காரு சொல்லி பாக்குறோம். ஓகே, ஏன்னா நம்ம சபையின் அழைப்புல இருக்கோம் அப்பா சொல்லிட்டு கூப்பிடுறதுக்கு. அப்ப எப்படி அப்பா சொன்ன உடனே காடு வந்து என்ன மகனே சொல்லிட்டு மேல இருந்து வந்து இவர் என்ன குமாரன் சொல்றாரோ அந்த மாதிரி தேவன் என்ன பண்றாரா, நம்ம பிரியமா இருக்கிறாரோ. ஏன்னா அடாப்டட் சன்ஸ், அதான் இங்க சொல்றாங்க. இது 2ஆம் வசனத்துல இருந்து படிங்க, இல்ல 1ஆம் வசனத்துல இருந்து படிங்களா? 4:1. 4:1. இன்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானாய் இருந்தும் அவன் சிறு பிள்ளைகளாய் இருக்கும் காலம் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. என்ன புரியுது, என்ன சொல்ல வராங்க? சுதந்திரவாளியானவன் அப்படின்றது வந்து டைரக்டா அந்த இன்ஹெரிட்டன்ஸ்க்கு, அதாவது டைரக்டா இருக்க மகன் அப்படின்ற இதுதானே. எல்லாவற்றிற்கும் எஜமானா இருந்தும் எல்லாத்துலயும் ரைட், அவன் சின்னவனா இருந்தான்னா அவன் வந்து அடிமைக்கு சமமா தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே, அவன் குழந்தையா இருக்கிறான், இன்னும் குழந்தை வந்து பிறந்திருக்கு, வளர்ந்துருக்கு, அதுதான், அது ஒண்ணும் பெருசா வரல. கரெக்ட், அந்த அதிகாரத்தை வந்து பயன்படுத்துற அந்த திறமை இன்னும் வரல. எக்ஸாம்பிள், ஒரு சின்ன குழந்தை ஒரு 10 வயசு வரைக்கும், எல்லாம் அந்த 15 வயசு வரைக்கும் பாத்தீங்கன்னா 15-20 வயசு வரைக்கும் பாத்தீங்கன்னா சின்ன குழந்தையா இருக்கும்போது என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்க மற்ற ஆட்கிட்ட வந்து சர்வன்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தைய பார்த்து கொடுப்பா, குழந்தை இங்க போகாது படிக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்க, குழந்தைய பிடிச்சி கூட்டு வருவாங்க, வா போதை இப்படி வா சொல்லி சொல்லுவாங்க. அப்ப யார் கையில கொடுத்துருக்காங்க, சுதந்திரவாளிய வந்து அங்க இருக்கிற வேலையாட்கள் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதான் சுதந்திரவாளியோட இது. இப்ப இந்த சுதந்திரவாதி யார், இங்க யார் இவங்க சுதந்திரவாளி ஹையரு? தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்பட்டு இருக்கிறான். கரெக்டா நம்ம சொன்ன மாதிரிக்கு, ஏன்னா ஒருத்தர் கிட்ட கொடுத்தாங்க காரியக்காரன்னா வீட்டு பாத்துக்கிறவங்க, ஓகே, வீட்டை கவனிச்சுக்கிறவங்க, அவங்க கிட்ட வந்து வேலைக்காரங்களுக்கு வந்து அடிமைதான் கீழ்பட்டுதான் இருக்கணும். ஓகேவா? அடுத்தது, அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாய் இருந்த காலத்தில் நாமும் யாராயிடுச்சு, மக்கள், சபை மக்கள், நாமும் சிறு பிள்ளையா. எந்த அளவு வந்து காட் வந்து இங்க நம்மளுக்கு புரிய வைக்கிறார் பாருங்க. என்னன்னா we are the highest. இப்ப நம்ம குழந்தையா இருக்கிறோம், அதனால நம்ம வந்து ஒரு அடிமைத்தனத்துல இருக்கிறோம், கீழ்படுத்துறதுக்கு கீழ்பட்டு இருக்கிறோம். ஓகேவா? நம்ம சுதந்திரியா போகும்போது நம்ம எல்லா
இதுக்கும் மேலாக போறோமோ. ஓகே, அப்படி படிங்க. 3. அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாய் இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாய் இருந்தோம். நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்திற்கு பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். பாருங்க, உலகம் தோன்றதுக்கு முன்னாடி நீங்க புத்திரர்கள் சொல்லி என்ன பண்ணிட்டாரு? எபேசியர்ல நம்ம படிச்சோம். யூ ஆர் சன்ஸ், அடாப்டட் சன்ஸ். தேவன் முன்குறிச்சிட்டாரு. இந்த மக்கள்லாம் என்னோட பிள்ளைகள் 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 சொல்லிட்டு முன்குறிச்சிட்டாராம். அது ஏற்ற வேலை வந்த போது அப்பாயிண்டட் டைம்ல வந்து யார் வந்தா? இயேசு கிறிஸ்து வந்தாரு. பிள்ளைகளை என்ன பண்ணாராம்? உன்னதங்களில் கொண்டு போறதுக்கு வந்து தேவனுக்கு அவருடைய பர்பஸ் படி அவர் கொண்டு போறா சொல்லிருக்கோம். ஓகேவா? அப்ப இந்த புத்திர சுவீகாரம் சொல்றது எவ்வளவு பெரிய வேல்யூ சொல்லி பாருங்க. கிறிஸ்து வந்து நம்மள வந்து அந்த ஆவியை நம்மளுக்கு கொடுத்துருக்காராம். அப்போ நம்ம வந்து தேவனோட பிள்ளைகளா இருக்கிறோம். அப்போ வந்து தேவனோட பிள்ளைகளா இருந்தா நம்ம யாரு? நம்மளும் ஒரு காடா இருக்கிறோமா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரெண்டான ஒரு செக்ட். ஆனா பைபிள் இப்படிதான் பவுல் சொல்லியிருக்காரு. நம்மளா சொல்லல, பவுல் சொல்லிட்டு போனாரு. ஆமா. ஏன்னா இது ஒரு இடத்துல மட்டும் சொன்னா நம்ம வந்து என்னப்பா இது சும்மா சொல்லிட்டு போயிருக்காருன்னு நினைச்சுக்கலாம். எல்லாத்துலயும் பிரிஞ்சிருக்கு. ஆரம்பத்துல இருந்து கிரைஸ்ட் சொல்லிட்டு போயிட்டாரு. அவரே கோட் பண்றாரு வேற. அவ பாத்தீங்கன்னா அப்படியே படிங்க 7. ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனாயும் இருக்கிறாய். கிறிஸ்து மூலமாய் நம்ம சுதந்திரமாய் இருக்கிறோமா? அப்ப எப்ப நம்ம வெளிப்படுவோம் சொல்லி பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவோட வருகையில அவருடையவர்கள் அவருடைய சேர்த்துக் கொள்ளப்படுவார்களே. ஒரு நிமிஷம். சோ நம்ம தேவனிடத்தில் சேர்த்துக் கொள்ளப்படுவோம் சொல்லி பார்க்கிறோம். சோ இது வந்து இங்க நம்ம பாக்குற சுதந்திரத்தை நம்ம பாக்குறோம். இன்னும் நம்ம பார்க்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட், ஏஞ்சல்ஸ், அந்த இது இருக்கு. இன்னும் சில வசனங்கள் இருக்குல்ல, பாத்தலாமா? அத ஒரு நிமிஷம். கலாத்தியர்ல நம்ம பார்த்துட்டோம். சோ இத பத்தி தான் வந்து நம்ம இங்க ஃபுல்லா படிக்கிறோம். இங்கன்னா கலாத்தியர் இங்க 4ஆம் அதிகாரத்துல ஃபுல்லாவே முழுக்க அதை பத்தி எழுதியிருக்காரு. கீழே 2 பிரமாணங்கள் இருக்கு. அதுல ஒரு பிரமாணம் வந்து பாத்தீங்கன்னா அது ஆபிரகாமின் சந்ததி. வந்து பாத்தீங்கன்னா இது அது வேணா படிக்கலாம். 21 படிங்க. நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டு இருக்க விரும்புகிற நீங்கள் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதை கேட்கவில்லை. இதை எனக்கு சொல்லுங்கள். ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையானவனிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் உள்ளவளிடத்தில் பிறந்தவன். அடிமையானவனிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான். சுயாதீனத்தின் உள்ளவளிடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தான். இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு. அது அடிமைத்தனத்திற்கு உள்ளாக பிள்ளை பெறுகிறது. அது ஆகார் என்பவள் தானே. ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை. ஓகே, சீனாய் மலை எங்க இருக்கு? அரபிய தேசத்துல இருக்கு. இப்பதான் நம்ம அந்த லிங்க் கூட அமைச்சிருந்தோம் பாத்தீங்களா? அரபிய தேசத்துல இருக்க சீனாய், அந்த மவுண்டன் பக்கத்துல இருக்கு. மலை ஏறிஞ்சிருக்கு மேல. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி. இவள் தன் பிள்ளைகளோட கூட அடிமைப்பட்டிருக்கிறாளே. மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நம் எல்லாருக்கும் தாயானவள். அந்தபடி பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்திரு. கற்ப வேதனை படாதவளே களிப்பாய் எழும்பி ஆர்ப்பரி. புருஷன் உள்ளவளை பார்க்கிலும்
அநாத ஸ்திரீக்கே அதிக பிள்ளைகள் உண்டு என்று எழுதியிருக்கிறது. இது அர்த்தம் என்னது? ஞான அர்த்தம் சொல்லி போட்டிருக்கு. இதுக்கு அர்த்தம் என்னது? அப்படியே சொல்றாரு 28ல இருந்து. ஓகே, இப்ப இங்க விளக்குறாரு. சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்துக்கு பிள்ளைகளாயிருக்கிறோம். ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அடிமையானவளின் மகன் சுயாதீனம் உள்ளவனுடைய குமாரனோட சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை. ஆகையால் அடிமையானவைகளையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று சொல்லுகிறது. இப்படி இருக்க சகோதரரே, நாம் அடிமையானவளுக்கு பிள்ளைகளாயிராமல் சுயாதீனம் உள்ளவளுக்கே பிள்ளைகளாய் இருக்கிறோம். எதுக்கு இப்போது சொல்றோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, கலாத்தியர் என்ன பண்றாங்கன்னா, இங்க ஆவில பிறந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க? மாம்சத்துல முடிக்க ட்ரை பண்றாங்க. என்னாச்சுன்னா, பல யூதர்கள் என்ன பண்றாங்கன்னா, நியாயப்பிரமாணத்தை நீங்க பின்பற்றணும், அப்பதான் நீங்க வந்து ரட்சிப்படைவீங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்பதான் வந்து புத்தி இல்லாத கலாத்தியரே சொல்லிட்டு 3ஆம் அதிகாரம் 1 வசனத்துல சொல்றாரு. அவங்களுக்கு வந்து என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து என்னது சாராவோட பிள்ளைகள், இங்க ஆகாரோட பிள்ளைகள் கிடையாது. ஆகாரோட பிள்ளைகள் தான் வந்து பாத்தீங்கன்னா எஸ்லே, இப்போ நம்ம திஷ்டந்தமா இருக்கிற எஸ்லேன்னு சொல்றாரு. அங்க இருக்கிற மக்கள் அவங்கதான் அடிமை பிள்ளைகள். அடிமைத்தின் பிள்ளைகள் என்னது? நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுகிற பிள்ளைகள். மவுண்ட் சீனாய் நியாயப்பிரமாணம் குறிப்பிடுது ஆகாரம் தான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா சாரால் மூலமா வந்த பிள்ளைகள். மாம்சத்தில் வேணா வந்து அவங்க வந்து சாரால் மூலம் வந்திருக்கலாம். ஆனா தேவன் பாக்குறது ஆவிக்குரிய பிள்ளைகள். நீங்க கலாத்தியர் சொல்றது புறஜாதி மக்கள், இஸ்ரேலர்கள் கிடையாது. அவங்கள பார்த்து சொல்றாரு, நீங்க ஆவியினால் பிறக்கப்பட்டவர்கள், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சொல்லிட்டு டைரக்டா பவுல் என்ன சொல்றாரு? யூ ஆர் தி சில்ட்ரன் ஆஃப் தி ப்ராமிஸ். நம்ம என்ன பார்த்தோம்? உன் சந்ததி மூலமா உலக மக்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கிறவங்க சொல்லும்போது அந்த சந்ததியில யார் வரும்? சபை. ஆபிரகாம் மூலமா நம்ம வந்து அந்த வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம் சொல்லி. இது வந்து மேல பார்த்தது நம்ம தேவனோட பிள்ளைகள் சொல்லி பார்த்தோம். கீழே பார்த்தது ஆபிரகாம் சந்ததியில வர அந்த வாக்குத்தத்தின் பிள்ளைகளா இருக்கும் சொல்லி. இதுதான் நம்ம இங்க பாக்குறது. இதுக்கப்புறம் இன்னொரு வருஷம் நம்ம பார்க்கலாம். எபேசியர் தான் நம்ம பார்த்துட்டோம்ல சன்ஷிப். எபேசியர் 4:13 படிங்க. 4:13 அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலர் மீட்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாக இராமல் மனிதனுடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளை போல கிறிஸ்துவுடைய அந்த குமாரனுடைய சாயலுக்கு நம்ம வந்து ஃபுல் மெஷருக்கு வந்து வரணும் சொல்லி சொல்றாங்க. நாலேஜ் ஒரு அறிகிற அந்த அறிவுல நம்ம வரணும் சொல்றாங்க. பிலிப்பியர் இது வந்து பிலிப்பியர் தீமோத்தி வந்து என்னோட குமாரன் சொல்லி சொல்றாரு. குலோசியர்ல வந்து பாத்தீங்கன்னா kingdom of the son he loves. இங்க வந்து கிறிஸ்து பத்தி சொல்றாங்க சொல்லி கொடுக்குறோம். சன்னிஸ். ஆனா இங்க ஒரு விஷயம் என்னதுன்னா 1:15 அது நம்ம ஒன்னும் டீப்பா போனோம்னா எல்லாத்துலயுமே வந்து ரொம்ப நிறைய விஷயங்கள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இயேசு கிறிஸ்து சொல்றாங்களா சொல்லிட்டு இருக்கும்போது இங்க வந்து சபை வந்தது உள்ள. என்னதுன்னா and he is the head of the body, the church. He is the beginning and the firstborn among the dead, so that in everything he might have the supremacy. Okay. So God was pleased to have all his fullness dwell in him, and through him he reconciles himself all things, whether things on earth or things on heaven, by making peace through his blood shed on the cross. Okay. ஸோ சபைக்கும் தலையாவா வந்து என்ன பண்றாருன்னா கிறிஸ்து வந்து ஹோல் ஃபேமிலியா வந்து இருக்காரு சொல்லுவோம். ஸோ இது கொலோசியர்ல நம்ம பாக்குறது. தெஸ்ஸலோனியன்ஸ்ல வந்து சன் ஃப்ரம் தி ஹெவன் கிரைஸ்ட் பத்தி பேசுறாங்க. தீமோத்தியில வந்து தீமோத்தியை பத்தி சொல்லுவாங்க நினைக்கிறேன், சன் இன் ஃபெய்த். தீமோத்தி பை சன் சொல்லி கொடுக்கணும். இங்கே தீமோத்தி பை சன் சொல்லி கொடுக்குறாங்க. மை டியர் சன் சொல்றாங்க. தீத்துல
தீத்துவும் வந்து சன் இந்த காமன் ஃபேத் மை ட்ரூ சன் சொல்றாரு. இங்கே பிலேமோன், இங்கேயும் பார்த்தீங்கன்னா மை சன் ஒனேசிம். இதெல்லாம் தனியாக அந்த புத்தகம்லாம் தனியாக படிக்கலாம் நம்ம. நல்லா இருக்கும். இங்க எபிரேயர்ல தான் வந்து இயேசு கிறிஸ்து ஃபர்ஸ்ட் சொல்றாங்க, சன் இஸ் ரேடியன் ஆஃப் காட்ஸ் இமேஜ் சொல்லிட்டு இதுல நம்மள பத்தியும் பேசுவாங்க. He is the son, Christ the faithful as a son over God's house. குமாரனா இருக்கா சொல்லுறோம். இங்க நம்ம ஏற்கனவே படிச்சோம்ல 2:10 bringing many sons and daughters to glory. அந்த வசனங்கள் கீழே இருக்கிற வசனம் நம்மள சகோதரர் சொல்லி சொல்றாரு, பிரதர் சொல்லிட்டு. ஏதோ கிடையாது. சொல்றாரு. சோ 12 எபிரேயர் 12:6 அதுல பாத்தீங்கன்னா நம்மள வந்து நம்மள வந்து டிசிப்ளின் பண்றாரு காட் as a sons. குமாரர்களா. படிங்க 12:6 ஃபர்ஸ்ட். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். மறந்தீர்கள் சொல்லிட்டு நீதிபதிகள்ல நாம பாக்குறோம். இது தேவன் என்ன பண்றாராம், பிள்ளைகளை வந்து நம்மள பிள்ளைகளை நம்பி என்ன பண்றாரா, நம்மள வந்து நம்பி கிடையாது, பிள்ளைகளா ஏத்துட்டாரு. ஆரம்பத்திலேயே நம்ம சூஸ் பண்ணிட்டாரு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஏசா 16ஆம் அதிகாரம் படிங்க, 16ஆம் வசனம் படிங்க. 16 ஒருவனும் வேசிக்கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எதுக்கு ஏசா சொல்றாங்க? அவன் அந்த ஃபர்ஸ்ட் ஒன், அவருக்குதான் அந்த உரிமை இருந்துச்சு. அதை வந்து வெளிப்படுத்தான். பாத்தீங்கன்னா லிட்டரலா பவுல் அதை டிரான்ஸ்லேட் பண்றதுனால இதுதான் நீங்களும் என்னது சேஷ்ட புத்திர பாகம். நீங்க என்ன பண்ணாதீங்க, இந்த பூமிக்குரிய கூழுக்காக என்ன பண்ணாதீங்க, அதை விட்டு போட்டுறாதீங்க சொல்லி சொல்றாரு. சிம்பிளைஸ் பண்றாரு டைரக்டர் இதெல்லாம். இது நீங்க எழுதிக்கலாம். இது நம்ம படிச்சிருக்கோம். இது இந்த ஆங்கிள் சேஷ்ட புத்திர பாகம் சன்ஷிப் குமாரத்துவம். இந்த 16 பேதுரு ஏதாவது சொல்றாரா சொல்லி பார்க்கலாம். சன் whom I love, son of என்ன சொல்றாரு, ஐசக்கு சாங் கிடையாது. ஜான்ல தான் 20 இருக்கு. ஜான் மட்டும் என்ன சன் தான் ஏகப்பட்ட சன் சொல்றாரு. சன் ஃபாதர் son remain in son and father. He is the son of God of the earth, was to destroy the devil's work. Son of God, 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 son of God. This son சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த சன்னு குறிச்சு நம்ம நிறைய வசனங்கள் பார்த்துட்டோம். ஓகேவா, மோஸ்டா இங்க யோவான் சொல்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா from Christ Jesus, the Father's Son, with us in truth and love. Okay, Father and Son. இயேசு கிறிஸ்து பத்தி இங்க சொல்றாரு முக்காவாசி. ஓகே, யோவான் இங்கே பாத்தீங்கன்னா சன் ஆஃப் மேன், இது எல்லாமே இயேசு கிறிஸ்து. ஓகே, அதை பத்தி தான் இங்கே இருக்கு வெளிப்படுத்தல். ஓகே, இப்போ சும்மா நம்ம வந்து பிரதர்
சொல்லி போட்டா எத்தனை வரும்? அது எல்லாமே பாத்தீங்கன்னா சொல்லப்படுறது இங்க முக்காவாசி சொல்லப்படுறது எல்லாமே பிரதர்ஸ் சிஸ்டர் சொல்லும்போது ஒண்ணு இன்ட்ரடக்ஷனா இருக்கும், ஒன்னு கிறிஸ்துக்கு சகோதரர்களா இருக்கும் சொல்லி போட்டோம். அதான பார்த்தோம். குமாரர் சகோதரர்கள் என்று இயேசு வந்து நம்மள ரெகக்னைஸ் பண்ணுவோம். அதுவும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். சண்டை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு, பிரதர்ஸ் சொல்லி பார்க்க வேண்டியது. அந்த 2 பாயிண்ட் பார்க்க வேண்டியது. ஸோ அப்ப அது நம்ம தெரிஞ்சதுதான். சன் இருந்தாலும் பிரதர்ஸும் இருக்கும் சொல்லி பார்க்கணும். நம்ம வெறும் தேவனுக்கு பார்வையில நம்ம சன் மட்டும் பார்த்தோம், தேவனுக்கு குமாரர்களா பார்த்தோம். இயேசு கிறிஸ்துக்கு சகோதரர்களா பாக்குறது. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம எபிரேயர்ல பார்த்திருக்கோம், இன்னும் நம்ம ரோமர்ல பார்த்திருக்கோம். சொல்லி நம்ம பார்த்தோம். நம்ம இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கலாம். ஓகே, சோ இது வந்து குமாரத்துவத்துக்கு நம்ம பாக்குறோம். ஓகே, அது அவங்க வந்து என்னதுன்னா ஹையர்னா நம்ம என்னன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டோம் இப்போ. ஓகேவா, நம்ம குழந்தையா இருக்கிற வரைக்கும் இந்த அடிமைத்தனத்துல இருக்கிறோம். நம்ம புத்திர ஸ்வீகாரம்னா நம்ம வந்து இயேசு கிறிஸ்து வந்து நம்ம கூட்டு போகும்போது நம்ம சொல்ற வழியா உண்மையான அந்த குமாரத்துவத்துக்கு நம்ம வந்து போயிடுறோம் சொல்லி பார்க்கணும். ஓகேவா, அந்த அடாப்ஷன்ஷிப்க்கு நம்ம போயிடுறோம் சொல்லி பார்க்கணும். மற்றபடி நம்ம கிறிஸ்துவனை கூட ஆளுகை செய்யறது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஓகே, என்னென்ன நான் பார்த்துட்டோம் சொல்லி பார்த்தீங்கன்னா பரலோக அழைப்பு, மகிமையின் சரீரம், குமாரத்துவத்துக்கு நம்மள அழைச்சிருக்காரு, எல்லாத்துக்கும் சுந்தர வழியை நம்மள மாத்திருக்காரு. அப்புறம் இயேசு கிறிஸ்துவனே நம்மள வந்து வலது பஸ்ல உட்கார வைக்கிறாரு, சீட்ல அவரோட சிங்காசன உட்கார வைக்கிறாரு. மகிமையின் கணத்தினாலே என்ன பண்றாரு, நம்மள முடி சுற்றாரு சொல்லி பார்க்கிறோம். ஓகே, ராஜாவா பரலோகத்துல. ஓகே, அப்புறம் நம்மளுக்கு இம்மார்டாலிட்டி, ஓகே, சாகாமை, அழியாமை, ஓகே கொடுத்துருக்கா சொல்லி பார்க்கிறோம். நம்ம தேவனை தரிசிக்கிறவங்கள நம்ம இருக்கிறோம், நம்ம தேவனா இருக்கிறோம் சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா, நம்ம வந்து தெய்வத்துக்குள்ளும் நியாயத்திற்குள்ள அவரும் சொல்லி பார்க்கிறோம். நமக்கு என்றைக்கும் அழியாதபடிக்கு நித்திய ஜீவனை கொடுக்குறா சொல்லி பார்க்கிறோம். அப்புறம் ஒரு ஸ்பெஷலான இடத்த வந்து கிறிஸ்து வந்து நம்மளுக்கு ஆயத்தப்படுத்துறாரு. ஓகே, நம்ம தங்கி இருக்கிறதுக்கு, அவரோட கூட எப்பயுமே இருக்கிறதுக்காக கிறிஸ்து ஆயத்தப்படுறாரு சொல்லி பார்த்தோம். அப்புறம் எல்லா மக்களும் என்ன பண்றாங்களா, இந்த மக்களால தான் ஆசீர்வதிக்கப்படுறாங்க சொல்லி பார்க்கிறோம் சொல்லி பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம கிறிஸ்துவனை சேர்ந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா உலகத்தை வந்து ஆளுகை செய்யறோம் சொல்லி பார்க்கிறோம். மொத்தம் எத்தனை காரியம் வருது? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 15 இருக்கா? நான் பாயிண்ட் வைஸ் எழுதல, வேற மாதிரி எழுதியிருக்கேன், அந்த கவுண்ட் பண்ண முடியல. ஓகே ஓகே, நீங்க திரும்ப சொல்லுங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஹெவன்லி காலிங், பரலோக அழைப்பு. அப்புறம் குளோரியஸ் பாடி, மகிமையின் சரீரம், கிறிஸ்துவின் சரீரம், மகிமையின் சரீரத்தை கொடுக்குறாங்க. நம்மளுக்கு இம்மார்டாலிட்டி, சாகாமை, அப்புறம் அழியாமை. சாகாமை சொல்லும்போது அது இம்பெரிஷபிள், அழிக்க முடியாத ஒரு பாடி. இம்மார்டாலிட்டி, இம்பெரிஷபிள் பாடி சொல்லி பார்க்கிறோம். நம்ம தேவனை தரிசிக்கிறோம், நம்ம தேவனா கூட இருக்கிறோம். We are God. We are seated with God on His throne along with Christ. ஓகேவா, along with Christ. அப்புறம் என்னதுன்னா நம்மளுக்கு மகிமையினாலும் கனத்தினாலும் முடி சுற்றாரு. உட்கார நம்ம ராஜாவாயிரும், ரவுண்ட் வித் அந்த ராஜாவாயிரும் சொல்லி பார்க்கிறோம். அதிகாரம் பூலோகத்தோர் வானத்தோர் எல்லாரும் எப்படி இயேசு கிறிஸ்துக்கு கூட இருக்காங்க பண்ணிடுறாங்களோ அது மாதிரி நம்மளுக்கும் வர்றதுக்கான அழைப்பு இருக்கு சொல்லி பார்க்கிறோம். ஓகே, அவ பாத்தீங்கன்னா தேவதூதர்களே நம்ம என்ன பண்றோம், நியாயத்திற்கிறவங்களா ஆயிரும். அவங்களுக்கு மேல தேவதூதர்கள் நியாயத்திற்கிறோம், ஏஞ்சல்ஸ். அப்புறம் அடாப்டட் சன்ஷிப், புத்திர ஸ்வீகாரம். ஓகே, நம்ம சுதந்திர வழி ஆயிடுறோம். எல்லா வித சுதந்திரத்துக்கும், எல்லா சொத்துக்கும், தேவன் சொத்துக்கும் நம்ம வந்து பங்காளி ஆயிரும். ஓகே, ஹையர் சொல்லி பார்க்கிறோம். அடாப்டட் சன்ஷிப்னா சில்ட்ரன் ஆஃப் காட் சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா, அப்புறம் வந்து இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக ஸ்பெஷலா ஒரு இடத்த ஆயத்து பண்றாரு, அவரோட கூட இருக்கிறதுக்காக ஸ்பெஷல் ஒரு இடம் இருக்கு சொல்லி பார்க்கிறோம். இதெல்லாம் ரிவார்டு சொல்லிட்டு போனது இல்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம பூமியின் மக்கள் எல்லாருமே ஆசீர்வதிக்கிறவங்களா ஆகிறோம்.
நம்ம மூலமா ஆசீர்வதிக்கப்படுறாங்க சபை சொல்லி பார்க்கிறோம். அப்புறம் இந்த மக்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா என்றென்றைக்கும் கிறிஸ்துவோடு சேர்ந்து அரசாட்சி பண்றாங்க. ஓகே, ரூல் பண்றாங்க அந்த சராசரத்தையும் என்டையர் யூனிவர்ஸ் காட் கிரியேஷன் எல்லாத்தையுமே, பூமிய அப்புறம் நெக்ஸ்ட் எல்லாமே. மொத்தம் எத்தனை வருது? நான் 13 நோட் பண்ணிருக்கேன். ஓகே, அதுதான். அதனாலதான் என்ன சொல்றாருன்னா, இக்காலப்பாடுகள் வரப்போற மகிமைக்கு ஒப்பானதல்ல. ஏதாவது மிஸ் பண்ணிருப்போம், ஆனா தெரியல. இதுதான் வந்து சபையின் ரிவார்டு. இப்ப நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்துட்டோம், அழைச்சி கொண்டு வந்து நிறுத்துறது, ரிவார்டு பார்த்துட்டோம். இதுல வந்து நம்மளுக்கு வந்து நடக்கணும், இது செஞ்சு நம்ம செய்ய முடியும் சொல்றதை நம்ம பார்க்கணும். என்ன பாக்குறோம்னு சொன்னீங்க? What deed that we have to do to attain this goal, the reward. இந்த ரிவார்ட் கொடுக்கறதுல யாரு? தேவன். ஜோதிகள் பிதாவாகிய தேவனத்திலிருந்து எல்லா நன்மை ஈவுகளும் வந்து. அடுத்தது வந்து டீட்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்றது. ஆமா, சரி, ஓகேப்பா, நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம். சரி, பண்ணிடலாம். மகாபரிசமும் அன்பும் இறக்கும் நிறைந்த எங்கள் பரம தந்தையே, இந்த வேளையிலும் கூட சகோதர நாங்கள் ஒன்று கூடி உடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படி கர்த்தர் எங்களை கூட்டி செலுத்தினதாக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த வேளையிலே நாங்கள் தியானித்த இந்த புத்திர சுவிகாரம் என்னும் இந்த பகுதியை நாங்கள் முழுவதுமாக உணர்ந்து கொள்ளவும், இன்னும் அதிகமாக இதன் ஆழங்களை நாங்கள் அறிந்து கொள்ளவும் கர்த்தர் தாமே எங்களுக்கு தேவையான சத்தியத்தின் ஞானத்தை போதிக்கும்படி மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். அன்பும் இறக்கும் நிறைந்த ஓகே ஜெபி, சரி, பார்க்கலாம் நாளைக்கு சந்திப்போம். நாளைக்கு. ஓகே, பாய்.